லைஃப் ஒரு சில நேரம் ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்கலாம். அதே போல தான் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், சட்டவியல், தமிழில் சட்டவியல்னு சொல்கிறோம். ஒரு சிலர் ஈஸின்னு சொல்லலாம், ஒரு சிலர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். என்ன ரீசன் அப்படின்னா, ஜூரிஸ்ப்ரூடென்ஸுக்கு செக்ஷன் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேஸ் ஸ்டடிஸும் பெருசாக தேவைப்படாது. ஸோ ஈஸியாக நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா சட்டவியலின் இயல்பு மற்றும் அதோட வரையறைன்னு மீன் பண்ணுவோம். நம்ம நேச்சர்னா இயல்பு, டெஃபினிஷன் அப்படின்னா வரையறை. ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் அப்படின்னா என்ன? ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் வேர்டு எங்கிருந்து உருவானது அதை பற்றி பார்க்கலாம். ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் லத்தீன் வேர்டு, அது லத்தீன் லாங்குவேஜ்லேருந்து உருவானது. ஜூரிஸுங்கிற வேர்டை லான்னு மீன் பண்ணுறோம், ப்ரூடென்ஸ் அப்படிங்கிற வேர்டை நாலேஜின்னு மீன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நாலேஜ் ஆஃப் லா, ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்னா நாலேஜ் ஆஃப் லான்னு மீன் பண்ணுறோம். தமிழில் சட்டவியல் இல்லைனா நீதித்துறைன்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் அதாவது சட்டவியல். சட்டவியல் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? சட்டவியல் படித்தா நம்ம என்னெல்லாம் நாலேஜ் கேதர் பண்ண முடியும், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஜூரிஸ்ப்ரூடென்ஸை சயின்ஸ் ஆஃப் லா அதாவது சட்ட அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ரிலேட்டடாக நாலேஜை கேதர் பண்ணுறதா சட்ட அறிவியல் அதாவது சயின்ஸ் ஆஃப் லான்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் தத்துவம் மற்றும் கோட்பாட்டை பற்றி பார்ப்போம். ஐ மீன் ஃபிலாசபி அண்ட் அதோட தியரி ஆஃப் லாவை பற்றி படிப்போம். ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம், ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் அப்படிங்கிறது நம்ம செக்ஷனை பற்றி படிக்க போகிறதில்ல, அப்போ அது எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது டவுட் இருக்கலாம். சட்டம் எப்படி உருவானது அதோட ஃபண்டமெண்டல் பற்றி மட்டும் தான் படிப்போம் நம்ம ஜூரிஸ்ப்ரூடென்ஸில். அதில் செக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இது அன்கோடிஃபைடு லா. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டம் மற்றும் நடைமுறை பயன்பாடு பற்றிய புரிதலை தான் நம்ம இதில் லேர்ன் பண்ணிக்கிறோம் ஜூரிஸ்ப்ரூடென்ஸில். ஃபாதர் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் ஜெரமி பெந்தம், அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் சொல்கிறோம். வாங்க சிலபஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்கு நேச்சர் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், சட்டவியல் அதோட இயல்பை பற்றி பார்க்கலாம். சட்டம் நமக்கு சொல்கிறது ரெண்டே விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ஒன்று, பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, பாதிப்பை ஏற்படுத்தினவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். இதுதான் நம்ம சட்டத்தில் படிப்போம். ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் அப்படின்னா சட்டத்தின் ஆதாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டம் ஆதாரத்தை பேஸ் பண்ணி தான் சட்டமே இருக்கும். எந்த டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே ஆதாரத்தை பேஸ் பண்ணி தான் லாவோட தீர்ப்பு இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கலாம். அதே போல தான் சட்டத்திலையும் ஒவ்வொரு ஆதரும் சட்டத்தை பற்றி ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லாவோட கான்செப்டை பற்றியும் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் சப்ஸ்டாண்டிவ் லாவாகவும் இருக்காது, ப்ரொசீஜரல் லாவாகவும் இருக்காது. தமிழில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டிவ் லாங்கிறது அடிப்படை சட்டம்னு சொல்லுவோம், ப்ரொசீஜரல் லா நடைமுறை சட்டம்னு சொல்லுவோம். சப்ஸ்டாண்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜரல் லா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஸ்டாண்டிவ் லா நம்மளோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை பற்றி சொல்கிறது, அதாவது நம்மளோட உரிமைகள் மற்றும் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சட்டங்களை பற்றி சொல்கிறதா சப்ஸ்டாண்டிவ் லா. எக்ஸாம்பிள், நம்ம இப்போது டிராஃபிக்கில் இருக்கிறோம், சிக்னல் க்ரீன் எல்லோ ரெட்னு இருக்குது. ரெட் இருக்கும்போது மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மூவ் பண்ணக்கூடாது. அப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா அது அஃபென்ஸு. ஸோ அந்த இடத்துல நாம் நம்மளோட டியூட்டிஸை மீறுறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நம்ம மீறுறோம், சட்டத்தை கடைப்பிடிக்கிறதுல அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்மளோட வெஹிக்கிள் நம்பரை ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை டிராஃபிக் போலீஸ் நமக்கு அந்த அஃபென்ஸுக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணலாம்.
அந்த ஃபைன் சார்ஜ் பண்ணுற செக்ஷன் தான் வந்து நம்ம சப்ஸ்டாண்டிவ் லான்னு சொல்கிறோம். டிராஃபிக் ரூல்ஸோட செக்ஷன் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சிக்னல் வயலேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு செக்ஷன், இன்கேஸ் ட்ரிபிள்ஸ் போனால் ஒரு செக்ஷன், பைக்கில் பார்த்தோன்னா மிரர் இல்லைன்னா கூட அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது, நம்மளோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷன் எல்லாமே நம்ம வந்து ஃப்யூச்சரில் சப்ஜெக்டில் படிப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரல் லா, நடைமுறை சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது சிக்னல் வயலேட் பண்ணிட்டீங்க, அதுக்காக வந்து உங்களுக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபைன் வந்து 10,000 ரூபாய் அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம்ல. ஏன்னா இப்போ சிக்னல் வயலேட் பண்ணுறதுக்கு 500 ரூபாய் அப்படின்னா 500 ரூபாய் சார்ஜ் பண்ணால் ஓகே. 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணும்போது நாம் அதை வந்து ஏற்றுக்க மாட்டோம். அதோட ப்ரொசீஜர் எதில் இருக்கும் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரொசீஜர் லா. இப்போ வந்து ஒரு சிக்னல் வயலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வயலேட் பண்ண இஷ்யூவுக்கு எவ்வளோ சார்ஜஸ் எல்லாமே பார்த்தோன்னா எதில் இருக்கும் அப்படின்னா ப்ரொசீஜரல் லால இருக்கும். இந்த மாதிரி தான் சாம்பிள் இருக்கும். இப்போ சிக்னல் வயலேட் பண்ணதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, இதுதான் வந்து எல்லாருக்கும் ஃபாலோ ஆகும். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் இந்த எல்லா சட்டமும் இருக்கும். கிரைம் ரிலேட்டடாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆக்டில் இருக்கும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இந்த ஆக்டில் இருக்கும் எல்லாமே கிரைம் ரிலேட்டடாக. அண்டு நம்ம டிராஃபிக் வயலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஆக்ட் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் இருக்கும். ஸோ சப்ஸ்டாண்டிவ் அண்ட் ப்ரொசீஜர் லா அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டீங்க. நேச்சர் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் இந்த சப்ஸ்டாண்டிவ் அண்ட் ப்ரொசீஜர் லா ரெண்டுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் செக்ஷன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் வராது, அதாவது சட்டவியலில் செக்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்கோடிஃபைடு லா. கோடிஃபைடு அண்ட் அன்கோடிஃபைடு இதை ஜஸ்ட் பார்க்கலாம். கோடிஃபை அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் செக்ஷன் இருக்கோ அது எல்லாமே கோடிஃபைட் லா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஎன்எஸ், ஹிந்து மேரேஜ் ஆக்டு, சிபிசி, ஐசி, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடிஃபைட் லா. இதுக்கு எல்லாத்துக்குமே செக்ஷன் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கோடிஃபைட் லா அப்படின்னு சொல்கிறோம். அன்கோடிஃபைட் லா அப்படிங்கிறது நம்ம டார்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இது எல்லாமே அன்கோடிஃபைட் லா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேரேஜ் ஆக்டில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா கோடிஃபைடில் வரும். முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்கோடிஃபைடில் வரும். அவங்களுக்கு செக்ஷன் கிடையாது, மேரேஜ் ஆக்டுக்கும் செக்ஷன் கிடையாது, அதே போல் டிவர்ஸுக்கும் செக்ஷன் கிடையாது. நம்ம ஹிந்து ஆக்டில் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கும் செக்ஷன் இருக்கு அண்டு டிவர்ஸுக்கும் செக்ஷன் இருக்கு. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அன்கோடிஃபைடு லா, இதில் செக்ஷன் எதுவும் இருக்காது. இதை நாம் ஐ ஆஃப் லான்னு சொல்கிறோம், லாவோட கண்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜூரிஸ்ட் எல்லாருமே ஜூரிஸ்ப்ரூடன்ஸை வந்து ஒரு சயின்ஸுன்னு தான் மீன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன டெஃபினிஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படின்னு தான் மீன் பண்ணுறாங்க. அதோட டெஃபினிஷன் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒவ்வொரு ஆதரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கிரே பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸை பற்றி இது வந்து ஒரு சயின்ஸ் ஆஃப் லான்னு சொல்லியிருக்காரு. ஜான் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா philosophy ஆஃப் பாசிட்டிவ் லான்னு சொல்லியிருக்காரு. சால்மன் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் தி சிவில் லான்னு சொல்லியிருக்காரு. அண்டு கீட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டடி அண்ட் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லான்னு சொல்லியிருக்காரு. உல்பியன் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் தி ஜஸ்ட் அண்ட் த அன்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இந்த டெஃபினேஷன் எல்லாமே சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெஃபினேஷன் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னா சட்டத்தோட நோக்கங்கள், அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வேஸ்ட் அண்ட் வைட் ரேஞ்சிங் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு பரந்த எல்லை உள்ள ஒரு ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் டிசிப்ளின் அண்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். வெரைட்டி ஆஃப் டிசிப்ளின் அண்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாவை பற்றி படிக்கிறது எல்லாமே இதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் பாலிடிக்ஸ் பார்ப்போம், எக்கனாமிக்ஸ் பார்ப்போம், சோசியாலஜி பார்ப்போம், ஹிஸ்ட்ரி பார்ப்போம் அண்ட் எத்திக்ஸ், இது எல்லாமே இதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு இது ஒரு இன்டர் கனெக்ட் பிட்வீன் லா அண்ட் சொசைட்டி, மக்களுக்கும் சட்டத்துக்குமான ஒரு பாலமாக இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு மனிதனுக்கும் சொசைட்டிக்கும் உண்டான பாடத்தை பற்றி படிக்கிறதா ஸ்கோப் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். எல்லா லாவுக்கும் பிகைண்டில் வந்து
எல்லா லாவும் அதாவது எல்லா சட்டமும் உருவாகிறதுக்கு பின்னாடி ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அதாவது நீதித்துறையின் முக்கியத்துவம். இதுல என்ன விவரிக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் லாவோட ஆரம்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் தேரி ஃபார் தி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியஸ் கான்செப்ட் ஆஃப் லா. லாவை பத்தி டெப்தா படிக்கிறதுக்கு இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதை வந்து டிக்ஷனரி அண்ட் கிராமர் ஆஃப் லான்னு சொல்றாங்க. டிக்ஷனரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நமக்கு ஒரு வேர்டிங்கோட மீனிங் தெரியல அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே போல தான் லாவோட டிக்ஷனரி என்னன்னு சொல்றாங்க, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் கிராமர் ஆஃப் லா அப்படிங்கிறாங்க. கிராமர் ஆஃப் லா அப்படிங்கிறது ஒரு லா இருந்தா அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். அது எது மூலமா நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் மூலமா நம்ம லேர்ன் பண்றோம். அதோட சட்டவியல் மூலமா நம்ம லேர்ன் பண்றோம். நெக்ஸ்ட் இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் லீகல் கான்செப்ட் டு ரியல் லைஃப் லீகல் ப்ராப்ளம். ரியல் லைஃப் லீகல் ப்ராப்ளத்தோட அப்ளிகேஷன் வந்து இதுல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, சட்டத்தோட விளக்கங்கள் எல்லாமே இதுல பார்ப்போம். நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட், அப்படின்னா சட்டமன்றத்தின் நோக்கங்கள் அதோட தீர்மானங்கள் பற்றிய அறிவுரை வழங்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் இது லாயர்ஸ், ஜட்ஜ் அண்ட் பாலிசி மேக்கர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீகல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள டாபிக்கு. இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், கம்பல்சரியாக யூனிட் 1ல வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். மேலும் இதை போல் நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.